ஆனந்தி ரொம்பவே பாவம். அவங்க நாம எந்த தப்புமே செய்யல. கண்டிப்பா ரிப்போர்ட்டு தான் தப்பா இருக்கும். நாம வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தா, அங்க கரெக்ட்டா தெரிஞ்சிரும் அப்படின்னு நெனச்சு, வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தன்னை பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க சொல்லி சொல்றாங்க. அவங்களும் எடுத்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆனந்தி, "நான் கர்ப்பமா இல்ல டாக்டர்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா டாக்டர், "எத்தனை ரிப்போர்ட் எடுத்தாலும் நீ கர்ப்பமா தான் இருக்க ஆனந்தி" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஆனந்தி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு கத்தி கதறாங்க. "நான் எந்த தப்புமே பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்தி அழறாங்க. டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒண்ணுமே புரியல. "ஏம்மா அழற? உனக்கே தெரியாம ஏதாவது நடந்துருச்சோ என்னவோ" அப்படின்னு சொல்லி ஆனந்தியை எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் ஆனந்தி ரொம்பவே மனசுடைஞ்சு அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியே வராங்க. ஆனந்தி வெளியே வரும்போது மழையும் ரொம்பவே பெய்ய ஆரம்பிச்சிருது. ஆனந்தி மழையில் நனைஞ்சுக்கிட்டே அதையே நினச்சி அழுதுகிட்டே, "எப்படி இது நடந்தது? என் குடும்பத்தோட மானமே என்னால் போக போதே, நான் எந்த தப்புமே பண்ணலையே" அப்படின்னு நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே வராங்க. வர வழியில் ஒரு ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்துடுறாங்க. மனசொடைஞ்சு போய் இருந்ததுனால ஆனந்தி அது திறந்திருக்கிறத கவனிக்காம உள்ள விழுந்துடுறாங்க. மழை பெஞ்சு தண்ணியும் உள்ளே போயிட்டுருக்கவே தண்ணியோட தண்ணியா ஆனந்தியும் உள்ளே போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருந்தவங்க இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி அதுக்குள்ளே விழுந்ததை பார்த்ததும் எல்லாரும் ஓடி வந்து ஆனந்தியை அங்கேருந்து காப்பாத்துறாங்க. ஆனந்தி இவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்து எப்படி மீள போகிறாங்க? அன்புக்கு இது தெரிஞ்சாதான் அன்பு ஏதாவது முயற்சி செய்வார் இதை கண்டுபிடிக்க.